நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம எல்லாரும் போக பயப்படுற ஒரு இடமான ஹாஸ்பிட்டல் அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். என்னடா இவன் ஹாஸ்பிட்டலை சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றானேன்னு பார்த்தா, பொதுவா இப்போ நம்மளுக்கு ஒரு உடல்நல குறைவு வந்துருச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். எதனால? ஹாஸ்பிட்டல் போனா அங்க போய் யாரை பார்க்கறதுன்னு உங்களுக்கு தெரியறது இல்ல. என்ன பண்ணுவோம்? நேரா நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். போயிட்டு, "எனக்கு இந்த மாரி உடம்பு சரியில்லங்க" அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனிஸ்ட்ல சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க? "உங்களுக்கு இந்த குறை இருக்கா? சரி. அப்ப இந்த டாக்டர போய் பாருங்க" அப்படின்னு சொல்லி அவங்க சஜெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்களும் சரின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்துருவீங்க. இதனாலேயே நெறைய பேரு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டுறாங்க. ஈவன் படிச்சவங்களுக்குமே எந்த டாக்டர போய் பார்க்கறது? இந்த பிரச்சனை வந்தா இந்த டாக்டர் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் யாருக்குமே தெரியறதில்ல. சரிங்களா? இந்த ஒரு குழப்பத்த சரி செய்றதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னைக்கு நாம சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது என்னென்ன டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க என்னென்ன வகையான மருத்துவம் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல மெயினா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்மளுக்கு உடம்பு சரியில்ல. சரி. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நம்மளுக்கு இல்ல சளி புடிச்சிருக்கு அப்படின்னா, நம்ம போய் பார்க்க வேண்டிய டாக்டர் ஜெனரல் பிசிஷியன், அதாவது ஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பொதுநல மருத்துவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவங்க வந்து காய்ச்சல், தலைவலி, சளி இது மாதிரி பொதுவான அ குறைகள பார்க்கக்கூடிய டாக்டர் தான் வந்து ஜெனரல் பிசிஷியன்னு சொல்லுவாங்க. சரி. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்ல. குழந்தைகள் வந்து ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே. அவங்க வந்து போக வேண்டிய இடம் வந்து பீடியாட்ரிஷியன், அதாவது குழந்தை நல மருத்துவர். சரிங்களா? சரிப்பா. இப்போ ஜெனரல் பிசிஷியனையும் சொல்லிட்டேன். குழந்தை நல மருத்துவர், பீடியாட்ரிஷியனையும் சொல்லிட்டேன். சரி. இப்போ வந்து நம்ம அடுத்து பார்க்கிறது வந்து இஎன்டி, அதாவது காது, மூக்கு, தொண்டை மருத்துவர். சரிங்களா? இவங்க வந்து காதுல பிரச்சனை, மூக்குல பிரச்சனை, இல்ல தொண்டையில பிரச்சனை. சில டைம் வந்து என்ன செய்வோம் நம்ம, மீன் சாப்பிடுவோம். மீன் முள்ளு போய் தொண்டையில மாட்டிக்கும். தொண்டையில மாட்டுச்சுன்னா யார போய் பார்க்கிறதுன்னே தெரியாது. இந்த மாரி பிரச்சனைகள் வரும்போது தான் இந்த இஎன்டி மருத்துவர போய் நம்ம பார்க்குற மாரி இருக்கு. சரிங்க. அடுத்து அப்ஸ்டட்ரிக் அண்ட் கைனகாலஜி மருத்துவர். இவங்க வந்து குழந்தை பிறப்பு சம்பந்தமான எல்லா மருத்துவமும் பார்ப்பாங்க. அதே மாரி பெண்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதாவது யூடிஐ இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவாங்க. அது போக இப்போ யூரின் போறதுல பிரச்சனை இருக்கு, ஒரு எரிச்சல் இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த மருத்துவர போய் நீங்க பார்க்கலாம். கடைசியா நம்ம பார்க்க போற அ மருத்துவர் வந்து பிசியோதெரபிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து நம்ம எங்கேயாவது போய் விழுந்துட்டோம், ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படிங்கிற பட்சத்துல இவங்கள போய் பார்க்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில எக்ஸர்சைஸ் சொல்லி தருவாங்க நம்மளுக்கு. எப்படி குனியணும், எப்படி நிமிரணும், இந்த மாரி இந்த இடத்துல அடிபட்டுருக்கு, இந்த மாரி இங்க உட்காரணும், இந்த மாரி எந்திரிக்கணும் அப்படிங்கிற மாரி சில எக்ஸர்சைஸ் சொல்லி தருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இனி வரப்போற அடுத்த வீடியோல கார்டியாலஜி, யூராலஜி, நெஃப்ராலஜி இத 3 பத்தியும் நம்ம பேசுவோம். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்கள் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறுபடியும் சந்திப்போம் இன்னொரு வீடியோ.